ஆஃப்டர் ஹேர் மாஸ்க்கு என்னோடய ஹேர் இந்த மாதிரி தாங்க நல்லா சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருக்குது. இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு ட்ரை ஹேர் மட்டும் இல்லை, ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற ஹேர் மாஸ்க்கு தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி. இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் மாஸ்க்கை பற்றி பார்க்கலாங்க. இந்த ஹேர் க்ரோத் மாஸ்க்கு நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம ஹேரை வந்துட்டு நல்லா சாஃப்டாகவும் சில்கியாகவும் மாற்றி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம யூஸ் பண்ணிட்டு வர ஒரு சில ஹேர் மாஸ்க் வந்துட்டு நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு சில மாஸ்க் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஹேர் நல்லா சாஃப்டாகவும் சில்கியாகவும் மாற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அந்த விதத்தில் இன்றைக்கி நான் எடுத்திருக்க ஹேர் மாஸ்க்கு நமக்கு ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் நம்ம ஹேரை வந்துட்டு நல்லா சாஃப்டாகவும் சில்கியாகவும் வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. அப்படி இன்றைக்கி நான் என்ன ஹேர் மாஸ்க் எடுத்துருக்கேன் சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஹேர் மாஸ்க்கு எடுத்துருக்கிற மெயின் இன்க்ரீடியன்ட் வெந்தயமும் கேர்டுங்க. நான் வந்துட்டு வெந்தயத்தை வந்துட்டு என்னோடய தயிர் வந்துட்டு புளிக்கலை அப்படிங்கிறனால மொதல் நாள் நைட்டே நான் வந்துட்டு வெந்தயத்தை தயிர் கூட சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். உங்களோட தயிர் வந்துட்டு ரொம்ப புளிப்பு தயிராக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வெந்தயத்தை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வெந்தயம் அரைக்கும் போது நீங்கள் வந்துட்டு அது கூட தயிர் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு என்னோடய தயிர் வந்துட்டு புளிக்கலை அப்படிங்கிறனால நான் வந்துட்டு மொதல் நாள் நைட்டே தயிர் கூடயே வெந்தயத்தை சேர்த்து ஊற வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக நான் எடுத்துருக்கிற மெயின் இன்க்ரீடியன்ட் செம்பருத்தி பூங்க. செம்பருத்தி பூவை நான் வந்துட்டு அந்த மகரந்தத்தெலாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு செம்பருத்தி பூவை வந்துட்டு இதில் சேர்த்துக்குவோம். செம்பருத்தி பூவில் உள்ள மகரந்தம் வந்துட்டு நம்ம ஹேர் மாஸ்கில் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு அது வந்துட்டு ஒரு மாதிரி தூள் தூளாக இருக்கிறனால நமக்கு வந்துட்டு அலர்ஜி வரலாம். அதனால் வந்துட்டு அந்த மகரந்தத்தை எடுத்துகிட்டு நம்ம செம்பருத்தி பூவை வந்துட்டு ஹேர் மாஸ்க்குக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. மற்றபடி அந்த மகரந்தம் சேர்க்கக்கூடாதுன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ வந்துட்டு செம்பருத்தி பூ, தயிர், அப்புறம் வெந்தயம் இந்த மூணையும் சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், என்னோடய ஹேர் மாஸ்க் அப்படியே ரோஸ் மில்க் மாதிரி நல்லா இருக்குது. இதோட கலரே ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப திக்காக அரைக்காமல் கொஞ்சம் வந்துட்டு வாட்டர் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. வாட்டர் கன்சிஸ்டன்சியை மாற்றுறதுக்கு தயிர் சேர்க்கனாலும் எக்ஸ்ட்ரா தயிர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாட்ரு சேர்க்கனாலும் வாட்ரு சேர்த்து நல்லா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்துட்டு வாட்டரியாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூட நான் நெக்ஸ்ட்டு சேர்க்குற இன்க்ரீடியன்ட் வந்துட்டு கேஸ்டர் ஆயில். நான் வந்து கேஸ்டர் ஆயில் 1 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். ஒரு கையில் மொபைல் பிடிச்சி வீடியோ எடுக்கிறனால நான் டைரெக்டாகவே 1 ஸ்பூன் போல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்மளோட ஹேர் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. நான் எப்போதும் போல் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி என்னோடய ஹேரை 2 பார்ட்டிஷனாக எடுத்து சிக்கு எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அதே சமயம் கொஞ்சமாக ஹேரில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு எப்போதுமே ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி ஹேரில் வந்துட்டு கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் இல்லாமல் நம்ம ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹேர் வந்துட்டு ரொம்பவே ட்ரை ஆகி சீக்கிரமாக ஸ்ப்ளிட்டன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போவுமே ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி மேக்ஸிமம் ஹேரில் வந்துட்டு ஆயில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி ஆயில் இல்லைன்னா நீங்கள் ஹேர் மாஸ்கில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் சேர்த்து ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுங்கள். நம்ம எடுத்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே நமக்கு ஹேர் க்ரோத்துக்கும் சரி, நம்ம ஹேர் ஃபாலை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சரி, ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம எடுத்துருக்கிற வெந்தயம் வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹேரை வந்துட்டு நல்லா ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் கேர்டு வந்துட்டு நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் சரி, ஹேர் வந்துட்டு பொடுகு எது இருந்தாலும் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா தயிரில் உள்ள ஈஸ்ட் வந்துட்டு நல்ல ஒரு ஈஸ்ட் அப்படிங்கிறனால ஸ்கேல்பில் இருக்கிற பொடுகு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்புறமா நம்ம சேர்த்துருக்க செம்பருத்தி பூ நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் நம்ம ஹேரை வந்துட்டு நல்ல ஷைனிங்காகவும் நல்ல சாஃப்டாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம சேர்த்துருக்க கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயிலுமே நம்ம ஹேர் க்ரோத்துக்கு சரி, நம்ம ஹேரில் உள்ள எல்லா பிரச்சனைக்குமே கேஸ்டர் ஆயிலுமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுபோல் நம்ம ஹேர் மாஸ்க் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ஹேரோட லென்த்துக்கு வந்துட்டு அப்ளை பண்ணணும். நம்ம ஸ்கேல்பில் இருந்தால் ஹேர் க்ரோத் ஆகுது அப்படிங்கிறனால கண்டிப்பாக ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஹேரோட லென்த்துக்கு அப்ளை பண்ணுங்கள். நான் எப்போதும் போல் என்னோடய ஹேரோட ஃபுல்லாமே
ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி பன் போட்டு வச்சுட்டு மேக்ஸிமம் 20 மினிட்ஸே போதுமானதாக இருக்கும். 20லேருந்து 30 மினிட்ஸ் வச்சாலே போதுமானது ஹேர் மாஸ்க்கு. அதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு தலைவலி, சைனஸ் பிரச்சனை அந்த மாதிரி வரலாம். நான் மேக்ஸிமம் 20லேருந்து 30 மினிட்ஸில் எப்போதுமே என்னோடய ஹேர் மாஸ்க்கை வந்துட்டு நான் வந்துட்டு வாஷ் பண்ணிடுவேன். ஹேர் மாஸ்க்கை ரொம்ப நேரம் ஹேரில் வைக்காதீங்க. அப்படி வைக்கிறதுமே நமக்கு வந்துட்டு ஹேரை வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆக்கும். ஆஃப்டர் ஹேர் வாஷ் எல்லாம் முடிஞ்சு என்னோடய ஹேர் வந்துட்டு காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க இருந்தது. கொஞ்சம் இந்த என்ன சொல்கிறது, வெந்தயத்தோட சின்ன சின்ன துகள் மட்டும் ஒட்டிகிட்டு இருந்தது. ரொம்பலாம் தூசியாக இல்லை. எப்போதும் போல் தான் நான் என்னோடய ஷாம்பு கூட கொஞ்சமாக கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணி ஒரு 100 ml வாட்டர் ஆட் பண்ணி தான் ஷாம்பு மிக்ஸ் ரெடி பண்ணி இன்றைக்கி வந்துட்டு என்னோடய ஹேரை வந்துட்டு வாஷ் பண்ணேன். இதுக்கு மைல்டு ஷாம்பு தான் யூஸ் பண்ணணுன்ட்டு கிடையாது. நம்ம ஷாம்பை நாமளே மைல்டாக மாற்றிக்கலாம். அதிகமாக தண்ணி, எண்ணெய், அப்புறம் நேச்சுரலாக ஏதாச்சும் இன்க்ரீடியண்ட்டை பாயில் பண்ணி அதை கூட சேர்த்துக்கலாம். ஆஃப்டர் என்னோடய ஹேர் ஷிக் எடுத்த பிறகு என்னோடய ஹேர் வந்துட்டு ரொம்பவும் சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருந்தது. என்னோடய ஹேரோட ஸ்ட்ரக்சர் எனக்கே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஹேரில் ரொம்ப சிக்கு இல்லை, பட் இருந்தாலுமே அந்த என்ன சொல்கிறது, வெந்தயத்தோட தூசி ஒட்டிகிட்டு இருக்கனால கொஞ்சம் கொஞ்சம் சிக்கு இருந்த மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சம் வந்துட்டு பார்த்து பொறுமையாக சிக்கு எடுக்க வேண்டியதாக இருந்தது. சிக்கெல்லாம் எடுத்து முடித்ததும் எனக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு ஹேர் ஃபால் இருந்தது. எப்படி இதில் ஒரு 10 முடி இருக்கும் கண்டிப்பாக. அது வந்துட்டு நீளமாக இருக்கனால சுருட்டி சுருட்டி இருக்கிறனால கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி அதிகமாக ஹேர் ஃபால்லாம் இல்லை. ஓரளவு நம்ம ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணனால நமக்கு நல்லாவே ஹேர் ஃபால் எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இது இப்படியே மெயின்டைன் ஆகணும். கண்டிப்பாக மெயின்டைன் ஆனால் தான் நல்லது. ஆஃப்டர் ஹேர் எல்லாம் சிக்கு எடுத்து முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க சாஃப்டாகவும் சில்கியாகவும் ரொம்பவும் ஷைனிங்காகவும் இருந்தது. இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. இந்த ஹேர் மாஸ்க்கை வந்துட்டு நம்ம வந்துட்டு வாரத்துக்கு 2 நாள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு வந்தால் நமக்கு வந்துட்டு ஹேர் வந்துட்டு க்ரௌத்தும் ஆகும். அதே சமயம் நம்ம ஹேர் வந்துட்டு சாஃப்டாகவும் சில்கியாகவுமே மெயின்டைன் ஆகிக்கிட்டே வரும். இது தாங்க இன்றைக்கி என்னோடய ஹேரோட ரிசல்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.